ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் சமையல், ரெகுலர் ரொட்டீன் சமையல் பண்ணி முடிச்சிட்டேன். 2 நாளா நாத்தனார் ஃபேமிலியோட வெளியில போயின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோஸும் காட்ட முடியல. கையுமே ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். எனிவே டெய்லி அப்பாவுக்கு குக் பண்ணிட்டு போறேன். அதை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சேன்னு இருக்கேன். இன்னைக்குமே நான் காத்தால எழுந்து ஒரு சிம்பிள் தலையை ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. இப்போ ட்ரெஸ் பண்ணின்னு வந்தாச்சு. நாங்கள் இன்னைக்கு பிளான் என்ன அப்படின்னாக்கா, நாகமங்கலா கோவிலும் மேல்கோட்டையும் போகலாமா, இல்லைன்னா நாகமங்கலாவும் அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் போகலாமான்னு ஒரு டயலமோல இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயாச்சு. நாங்கள் இப்போ கிளம்பின்னு இருக்கோம். மேற்கொண்டு இந்த சமையலுக்கு அப்புறமா நான் எங்க போனேன்றது ஒரு சின்ன பிட் அண்ட் பீஸ் இஃப் பாசிபிள் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒன்லி உங்களுக்கு சமையல் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு எல்லாருமே கெட் வெல் சூன் விஷஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு இருக்கேன், பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஐ எம் ஓகே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன், என்னோட குக்கிங் வீடியோவை. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுட்டுலாம். ஸோ 2-3 நாளாக என்னோடய நாத்தனாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்னால் பெருசாக வீடியோஸ் எதுவும் எடுத்து போட முடியல. இன்றைக்கி என்னோடய பிளான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, தலைகையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாத்தனார் ஃபேமிலியோடு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து மேல்கோட்டை நாகமங்கலா கோவில்லாம் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு தலைகை பண்ணி வச்சுட்டு போயிடணும். ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுட்டாச்சு. அடுத்தாப்பில் பார்த்திங்கனாக்கா மணத்தக்காளிக்காய் வெத்தல் பண்ணி போகிறேன். மணத்தக்காளிக்காய் வெத்தல் வச்சு குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு. 2 நாளாக கொஞ்சம் கண்ணபடியாக இர்ரெகுலர் சாப்பாடு, வெளியில் சாப்பாடுன்னு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மெடிசினல் வேல்யூவாக இன்றைக்கி சாப்பிட்டுட்டா வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நடுவில் வேறு அந்த காஃபி வெளியில் குடிச்சிட்டேன், கொஞ்சம் பாதரிங்காக இருக்குது. ஸோ மணத்தக்காளிக்காய் வெத்தல் எடுத்துட்டுருக்கேன். இதை வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறேன். புளியை நனைச்சி எடுத்துட்டேன். வத்த குழம்புக்கு தேவையான சாமான்கள்: நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன், குழம்பு பொடி எடுத்துட்டுருக்கேன், புளி கரைச்சின்ட்டுருக்கேன், மணத்தக்காளிக்காய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன், மஞ்சள் பொடி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. வானலி வச்சுட்டாச்சு, ஆன் பண்ணிக்கலாம். சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லெண்ணெயில் பண்ணேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு வெந்தயமும் பொரிய ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சமாக வத்த மிளகா போட்டுக்கலாம், பெருங்காயம், கருவேப்பிலை. இது கொஞ்சம் கையில் பேக் பண்ணி எடுத்துக்கலாமான்ற ஐடியா. அதனால் கொஞ்சம் காரம் கூட போட்டேன். சாதாரணமாக இருந்தால் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். நல்ல வாசனை. 2 நாளாக பஃபேன்னு சாப்பிட்டதுக்கு இது அமிர்தமாக இருக்குது. வாசனையே அமிர்தமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி நான் பல தடவை சொல்லுவேன், ஒரு 10 நாள் சமைக்காமல் எங்கேயாவது போயிடணுன்னு. 2 நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆற்றுக்கு வத்த குழம்பு சாப்பிடணுன்ற ஃபீலிங் வந்துடும். கொஞ்சம் மணத்தக்காளிக்காய் பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். மணத்தக்காளிக்காய் பொரிய ஆரம்பிச்சுட்டு நல்லா வாசனை வருது. குழம்பு பொடி போட்டுக்கிட்டுலாம்.
கொஞ்சம் குழம்பு பொடியோட பச்சை வாசனை போகட்டும். இதுக்குண்டான மஞ்சள் பொடி போட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி புளிஜலம். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியில் என்னோடய கை ஹர்ட் ஆன போது நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க, கெட் வெல் சூன் சொல்லியிருந்தேன். இதுதான் நான் சம்பாதிச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி எனக்கு வழியே தெரியல இதெல்லாம் பார்த்தபோது, எவ்வளோ பேர் நமக்காக விஷ் பண்ணுறா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஆத்மார்த்தமான நன்றியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பெட்டர் ஆகிண்டே வரேன். ஒரு கொதி வரட்டும், நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம உப்பு போட்டுடலாம். அதே போல் முழு புளிக்குழம்புன்றதுனால கொஞ்சமாக வெல்லம். இப்போ இது நல்லா கொதித்து வத்திடுத்துனாக்கா கொஞ்சம் நமக்கு மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும். தேங்காய் துவையலுக்கு சாமான்கள் பார்த்தாக்கா ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுறேன். பட் இந்த உட்ப்ரெஸ் ஆயில் செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்றதுனால அந்த ரீஃபைன் பண்ணாததுனால இந்த நொர வரும். ஸோ எல்லோரும் சில பேர் நினச்சிக்கிறா இது ரொம்ப எண்ணெய் குத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஜென்ரலாகவே 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் குத்தவே மாட்டேன். என் கை வரவே வராது. இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகா உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இதெல்லாமும் நல்லா செவந்துருத்து. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிடுறேன். நான் மிளகாயை லேசாக பொரித்து எடுத்துட்டேன். ஒரு தடவை வெடித்ததுலேருந்து எனக்கு ஒரே பயமாக இருக்குது. இப்போ இதோட தேங்காயை ஆட் பண்ணிடலாம். இந்த சாமானையும் இந்த தேங்காயோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து சாதம் பண்ணியிருக்கேன். மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். தேங்காய் துவையல் அரைச்சிருக்கேன். தயிர். ஸோ இன்றைக்கி நாங்கள் வெளியில் மேல்கோட்டை நாகமங்கலாலாம் நாத்தனார் ஃபேமிலியோடு போகிறோம். ஸோ அப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி கொஞ்சம் கலந்து கையில் எடுத்துட்டுருவேன். ரொம்ப வயிறு வலிக்கிறது. அதனால் இதான் இன்றைக்கு உண்டான தளிகை. இஃப் பாசிபிள் பின்னாடி அந்த கோவில் ஹியர் அண்ட் தர் லிட்டில் பிட் கவர் பண்ணுறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.